ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ட்ரீமி vlogs தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னீர் டிக்கா எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் பவுடர். இன்றைக்கி நம்ம ஆச்சியில் இருக்க எல்லா மசாலா வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம வீட்டு மிளகாத்தூள் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆச்சியோட சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காரத்துக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ மிளகாத்தூள் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஆச்சி சிக்கன் கெபாப் 65 மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாமே உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆச்சியோட கொரியாண்டர் பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆச்சியோட கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு ஆச்சியோட சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். சாட் மசாலா வந்து உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணுங்கள், இல்லைனா தேவையில்லை. சாட் மசாலா ஆட் பண்ணி நல்லா டேங்கி டேஸ்ட் கிடைக்கும் நம்ம பன்னீர் டிக்காக்கு, அதனால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா யுவர் விஷ். இன்றைக்கி நம்ம ஹட்சனோட பன்னீர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் பன்னீர் டிக்காக்கு. இன்றைக்கி நான் வந்து ஆஃப் பன்னீர் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் திக்காக கட் பண்ணிக்கோங்க, அப்போ நம்ம ஃப்ளஃபியாக இருக்கும் நம்ம பன்னீர் வந்து. சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பன்னீர் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் தான் கட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக பன்னீரை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ண வச்ச பன்னீரில் லைட்டாக ஒரு கீரல் மாதிரி போட்டிங்கன்னா நம்ம மேரினேட் பண்ண மசாலாவில் நல்லா உள்ளே போயிட்டு ஒரு டேஸ்ட், நல்லா ஜூஸி டேஸ்ட் கிடைக்கும். இப்போது இந்த மேரினேட் பண்ண வேண்டிய மசாலாவில் நம்ம பன்னீர்லாம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி ஹோல்ஸ் போட்டு நம்ம மேரினேட் பண்ண போகிற மசாலாவில் நல்லா போட்டு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ எல்லாத்துலேயும் அந்த ஹோல்ஸ் போட்டாச்சு. இப்போ மேரினேட் பண்ணிக்கலாம் அந்த மசாலாவை. இதை நீங்கள் ஒரு 30 மினிட்ஸ் வந்து மேரினேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்லா மேரினேட் பண்ணிட்ட பிறகு ஒரு பேனில் பட்டரை எடுத்து நல்லா பன்னீரை டோஸ்ட் பண்ணி தவாலே ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. நான் இந்த டோஸ்ட் பண்ணதை வந்து நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன், எனக்கு டைம் கிடைக்கலன்றதால ஒரு ஃபோட்டோ கிளிக் மட்டும் நான் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். அவ்வளோதான், இந்த மாதிரி நம்மளுக்கு ஜூஸியான பன்னீர் டிக்கா ரெடி. தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப்.